வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. கடலின் அலைகளும் இறைந்து துதித்திட, காற்றும் அதனுடன் இணைந்து மகிழுதே. பார், வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. தூதர் சேனை அவரையே இடைவிடாமல் துதித்திடும், சூரியனும் சந்திரனும் அவரை புகழ்ந்திடும். தூதர் சேனை அவரையே இடைவிடாமல் துதித்திடும், சூரியனும் சந்திரனும் அவரை புகழ்ந்திடும். நம் நாவுகள் அதிலே இணையட்டும், பெற்ற நன்மையை சொல்லி துதிக்கட்டும். நம் நாவுகள் அதிலே இணையட்டும், பெற்ற நன்மையை சொல்லி துதிக்கட்டும். வாருங்கள் கூடுங்கள் எங்களோடு பாடுங்கள், வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. தாழ்வில் நம்மை நினைத்திட்டார், தாரணியில் உயர்த்திட்டார், சொந்த தமது உதிரம் தந்து நம்மை மீட்டிட்டார். தாழ்வில் நம்மை நினைத்திட்டார், தாரணியில் உயர்த்திட்டார், சொந்த தமது உதிரம் தந்து நம்மை மீட்டிட்டார். நன்றி சொல்லியே அவரை போற்றுவோம், நானிலத்திலே அவர் புகழை சாற்றுவோம். நன்றி சொல்லியே அவரை போற்றுவோம், நானிலத்திலே அவர் புகழை சாற்றுவோம். கர்த்தரின் நாளிலே நித்தியத்தில் சேருவோம், வானம் தேவ மகிமையை சொல்லுகின்றதே, பூமி தேவன் புகழையே பாடுகின்றதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு கூடி வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தரை தந்த வசனம் 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் தாழ்த்துகிறவரும் அவர் தான் உயர்த்துகிறவருமானவர். அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிறவர் கர்த்தராகிய தேவன் நம்மளை என்ன செய்றாரு? உயர்த்துகிறவர். நான் கலங்கவே கூடாது. என் வாழ்க்கையில் ஒரு உயர்வில்லை, என் வாழ்க்கையில் கண்ணீர் வேதனை தானான்னு சொல்லி இங்க கலங்க வேண்டாம். அவர் தான் உயர்த்த முடியும். அவர் தான் நம்ம துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். பாருங்க, ஒரு தலைவரை போய் எப்படி வாழ்த்துறாங்க, உயிரை கொடுத்து கத்துறாங்க, தொண்டை கட்டிட்டு போனாலும் கூட கத்துறாங்க இல்லையா? நம்ம ஜீவனுள்ள தேவனை என்ன செய்ய துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரோடு இருக்கணும். அவர் தான் நம்மளை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உயர்வு இல்லையா? தேவனாய் கர்த்தர் நிச்சயமா ஒரு உயர்வை தருவார். அல்லேலூயா. அவர் தான் உயர்த்துகிறவர். கலங்காதீங்க. என் வாழ்க்கையில் ஒரு உயர்வே இல்லை, என் வாழ்க்கையில வேதனையும் கண்ணீரும் துன்பமும் தான் இருக்குது, என் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் உயர்ந்தே இல்லைன்னு சொல்லி கலங்குறீங்களா? கர்த்தர் நிச்சயமா நம்மள எல்லாரும் நினைச்சு போறாரு, உயர்த்துவார். அதனாலதான் தேவர் இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 48வது வசனம். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்ன செய்றார்? விலக்கி
விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். அல்லேலூயா. கொடுமையான மனுஷனுக்கு வெள்ளைக்கு என்ன செய்யற? நம்மள உயர்த்துகிற தேவன். பிசாசுக்கு என்ன செய்யற? வெள்ளைக்கு நம்மள என்ன செய்யறா? விடுவித்து நம்மள என்ன செய்யற? உயர்த்தி தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மளை உயர்த்துகிற தேவன். கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில் ஒரு உயர்வை தருவார், வேலை உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில கஷ்டத்திலிருந்து நல்ல ஐஸ்வர்யத்தில் உயர்வை தருவார். உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார். உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? சமாதானத்தை தருவார். எல்லாமே அவரால் தான் முடியும். அவரால் கூட அந்த காரியம் ஒண்ணுமே இல்லை. சரி, அவர் நம்ம உயர்த்து நம்ம என்ன செய்யணும் அதுதான் பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். என் தலையை எரிசிறாரா? உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். நம்ம தலை உயர்த்துகிறவர். ஆனா சங்கீத நீரின் தலை உயர்த்துகிறமா இருக்கிறார். ஆனா என்ன செஞ்சாரா? கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்மளை உயர்த்தணும். தேவனை நோக்கி என்ன செய்ய? கூப்பிட எதை குறிக்குது? ஜபத்தை குறிக்கிறது. நம்ம ஒரு நாளும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும், செபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீங்க தான் என் வாழ்க்கையில் உயர்வை தரும். நீங்க தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில் உயர்வை தாரும், என்னை உயர்த்தி ஆசீர்வதியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மளை உயர்த்த முடியும். இந்த உலகத்தில் யாருமே நம்மளை உயர்த்தவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா நமக்கு இயேசுவின் கருத்துல இன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு வாழ்க்கையில் என்ன செய்யப்படுறார்? கட்டாய உயர்வை தரப்புறார். நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். நிறைய பேர் பேசாமே இருக்கோம், அமைதியை துதிக்க மாட்டேன்றோம், செபிக்க மாட்டேன்றோம். தேவன் உங்களிடத்துல என் மேல வைத்த அன்பு என்ன தெரியுமா? நம்ம அவரை எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிடணும். சத்தமிட்டு கூப்பிடும் போது உங்களுக்கு உயர்த்துவார், நிச்சயமா உயர்த்துவார். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 88ஆம் சங்கீதம் 1வது வசனம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பாத்தீங்களா? இரவுலையும் கூப்பிடணும், பகல்லையும் கூப்பிடணும். அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். பாருங்க, நம்ம வந்து ஒரு குழப்பம் பிரச்சனை என்ன செய்யறோம்? நம்ம கண் கலங்கி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தாவே நான் என்ன செய்ய? இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கட்டாயம் அவர் கூப்பிட்டனால சங்கீதக்காரன் தேவன் உயர்த்தினார். நீங்கள் நானும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமா உயர்த்துவார். ஒவ்வொரு நாள் செபிக்கணும், துதிக்கணும். இரவுல மட்டும் இல்ல, இரவுலையும் செபிக்கணும். பகல மாத்திரம் இல்ல, பகலையும் செபிக்கணும். எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் தேவனை நோக்கி நம்ம செபிக்க வேண்டும். ஆண்டு நம்ம இடத்துல அதுதான் விரும்புறார். வேற ஒன்னை பொண்ணை கொடு, பொருளை கொடு அப்படி கேட்கல. அவரை நோக்கி இரவும் பகலும் நம்ம செபிக்கணும். கண்ணீரோடு அவரை நோக்கி நம்ம செபிக்கணும். ஏதோ இப்ப கச்சேரி 2 மணி நேரம் செபிச்சா போதும் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஆண்டு கொடுத்திருக்காரு, 2.5 மணி நேரம் செபிச்சா போதும். இப்பெல்லாம் அப்படி இல்ல. இப்ப காலம் கடைசி நாள்ல வாழ்றதுனால என்ன செய்யணுமா? இரவும் பகலும் அவரை நோக்கி செபிக்கணும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 145ஆம் சங்கீதம் 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி இயேசுகிறிஸ்து நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு எங்க இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உங்க பக்கத்துல நம்ம அருகில தான் இருக்கிறாரு. நம்ம கூப்பிடும் போது நிச்சயமா நம்ம கண்ணீர் எதுவாக இருந்தாலும் துடைக்க முடியும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வேதனையா, வியாதியின் கஷ்டமா, நோயின் கஷ்டமா, பிரச்சனையா, குடும்பத்துல எல்லாம் எப்ப பார்த்தாலும் குடும்பத்துல சண்டையும் குழப்பமா இருக்கா, எப்படிப்பட்ட பிரச்சனைனாலும் மாற்ற முடியும். கடன் அடைச்சி தருவாரு. மந்திரம் செய்யணையா, நம்மளை யாரும் வந்து மந்திரம் பண்ணி உங்களை ஏதாவது பண்ணிடுற பாருன்னு நமக்கு அதட்டுறாங்களா? ஒண்ணுமே நம்மளை செய்ய முடியாது. நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி உண்மையாய் அவர் நோக்கி கூப்பிடணும். உண்மையா நம்ம அவரை நோக்கி கூடும்போது நமக்கு எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல. எங்க இருக்கிறாரா? நம்ம சமீபமா இருக்கிறது போல தேவனை எவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? நம்ம தான் இந்த உலகத்திலே பெரிய ஜாதி. அல்லேலூயா. நம்ம கர்த்தரை நோக்கி தொழுது கொள்ளும் போது நமக்கு எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிற. நம்ம அவர் நோக்கி உண்மையாய் கூப்பிடும் போது எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாள் அவரை நோக்கி நம்ம செபிக்க வேண்டும்.
அதுதான் பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறாரு, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருங்க. கொலோசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும்? ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்ம மாற்ற முடியும் அவரால். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலாம் பார்த்தீங்கன்னா, அம்மா இல்லை, அப்பா இல்லை, கண் பார்வையில் எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. கர்த்தர் என்னை தெரிஞ்சிட்டார், நான் அவர் தெரியல, அவர் என்னை தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா, அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். அதனால தான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு இந்த அளவுக்கு என்ன உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் ஒரு குறையில்லாமல் நடத்துறாரு. முன்ன வடை கொடுக்கிறார், உடுத்த வடை கொடுக்கிறார், தங்க இடம் கொடுத்திருக்கிறாரு, எந்த குறையில்லாம நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அதை நம்ம எப்படி ஜெபிக்கணும்? அவரை இடைவிடாம ஜெபிக்கணும், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழிப்பா இருக்கணும். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, வாசிக்கலாமா? 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் 4வது வசனம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும், நீர் என் கேடகமும், என் மகிமையும், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். என் தலைய உயர்த்துகிறமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிட்டாரா? சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆமா, அருமையான கர்த்தரை நோக்கி நம்ம சத்தமிட்டு கூப்பிட வேண்டும். இரவு மாத்திரல, பகல் மாத்திர, இரவும் பகலும் கூப்பிட வேண்டும். அதாங்க பரிசுத்த பவுல் சொல்லிட்டாரு, இடைவிடாம ஜெபம் பண்ணுவேன், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருங்க. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில் நிச்சயமா உயர்வை பார்ப்பீங்க. உங்க குடும்பத்துல ஒரு உயர்வு வரும். கண்ணீர் துடைப்பாரு, கடன் பிரச்சனை மாறும், உங்க வாழ்க்கையில பிரச்சனை நீங்கும், உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயங்களை செய்வ நல்ல உயர்வா இருப்பீங்க. நீங்க தான் எல்லாரோட உயர்வா இருக்க போறீங்க. நம்ம உயர்வு வழி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அவரை நோக்கி எப்பயும் சத்தமிட்டு கூப்பிடணும். பரிசுத்த சரி, இடைவிடாம ஜெபம், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்துல விழித்திருங்க. என்னாரு 2வது நம்ம உயர்வுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வாசித்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 34வது வசனம். நீதி ஜனத்தை உயர்த்தும். நீதி ஜனத்தை உயர்த்தும். நம்ம நீதிமானா இருந்தா, நம்ம நீதியா செய்தா, எதை செய்தால் நீதியா செய்யும்போது கர்த்தர் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நம்ம வாழ்க்கையில் நீதி வேணும். நம்ம நீதி இல்லாம இருக்கமா? ஆண்டவரே நீதிமானா என்னை மாற்றும், நீதியின் பாதையில் நடக்கணும் வேணும், நீதியா நான் நீதியா வாழணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில குற்றமில்லாத வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே, நீதியா இருக்கணும் ஆண்டவரே. எதை செய்தாலும் நம்ம கர்த்தர் பார்க்கிறார். நம்ம நீதியா இருக்க வேண்டும். ஆண்டு ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவரே நீதியா இருக்கணும் ஆண்டவர், நீதியா வாழணும் ஆண்டவரே. ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்படி நான் அவருடைய ரத்தத்தினாலே, அவர் ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. ஒரு நாள் ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படும். ஆண்டவரே, நான் நேற்று இந்த குறை சொன்னப்ப, இந்த பாவம் செஞ்சு, இந்த கோபம் இருக்கு, இந்த எரிச்சல், இந்த கசப்பு, இந்த வேதனை இருக்கப்பா, என்னை மன்னியும், உங்க ரத்தத்தாலே கழுவுங்க, நீதிமானாய் மாற்றுங்க, நீதிமானாய் மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நீதிமானாய் மாறும்போது நீதி தன் சடத்தை என்ன செய்யுமா? உயர்த்தும். நம்ம ஒவ்வொரு நாள் ஏசப்பாட்ட கேட்கிறோம், ஆண்டவரே நீதிமானாய் மாற்றும் சொல்லி. யோபின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல், தம்முடைய கண்களை என்ன செய்ய மாட்டாரா? நீதிமான்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்காமலும் அவர்கள் ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். உயர்ந்த ஸ்தலத்தில் என்ன செய்வாரா? என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அல்லேலூயா. நம்ம நீதி செய்யமானார், கர்த்தருடைய கண்கள் நம்மளை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? விளக்கவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம சிங்காசனத்தில் ஏறவும் ராஜாக்களோடு எப்பவும் கர்த்தரோடு நம்ம உட்கார்ந்திருப்போம். அதனால நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றும் ஆண்டவரே, நீதிமானாய் என்னை மாற்றும் அப்பா, நீதி என் வாழ்க்கையில மாற்றும். நீதி தம்முடைய சனத்தை உயர்த்தும். நான் என் வாழ்க்கையில எதிரையோ குறை இருக்கு, குற்றம் இருக்கு, என்னை நீதிமானாக்குன்னு சொல்லி கேளுங்க. நீதிமான விட்டு கர்த்தர் கண்களை திருப்ப மாட்டார், நம்மளுக்கு உயர்த்துவார். நீதி தம் சனங்களை உயர்த்தும். முதல்ல அவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்துறாரு, அவரை நோக்கி நம்ம செபிக்கும் போது நம்மளை உயர்த்து. 2வது நம்ம நீதிமான இருந்தா கர்த்தர் நம்மளை கட்டாயம் உயர்த்துவார், எல்லா காரியத்திலும் உயர்த்துவார். அவரால் முடியாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. உபாகம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம்.
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும். அவர் கட்டளை இல்லாம கை கொள்ளும் போது நமக்கு எப்படி இருக்கும்? அது நமக்கு நீதியா இருக்கும். அப்ப நீதி செய்வது கர்த்தர் தம்முடைய சனத்தை உயர்த்துகிறார். அல்லேலூயா. முதல்ல கர்த்தரை உயர்த்தணும், என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும், இடவிடாம செபிக்கணும். ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில நீதி இருந்த கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். மூன்றாவதாக யார கர்த்தர் உயர்த்துறார் பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக, மனிதருக்கு முன்பாக இல்ல. மனிதருக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தா பிரச்சனை இல்லை. யாருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டும்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மை. ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மள உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் போது நிச்சயமா கர்த்தர் நம்மள உயர்த்துவார். லூக்கால் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நானே உயர்த்தி உயர்த்தி பேச பிரயோஜனம் இல்லை. அதான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நம்ம ஆண்டுட்டு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, என்னை மாற்றும், எனக்கு எப்படியாவது இருவச்சிங்க, என்னை மாற்றும், அப்ப ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. யார தேவன் உயர்த்துறாரு? ஜெபம் பண்றவங்கள உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறார். மூன்றாவது யார உயர்த்துறாரு? தாழ்வுள்ளங்களை உயர்த்துறார். ஆண்டு சொன்னாரு தாழ்த்தப்பட்ட உயர்த்தப்பட சொன்னார். அதே மாதிரி ஆண்டவரை இயேசுக்கு தன்னை தாழ்த்தினாராம். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வரைக்கும் வாசிக்க கேட்போமா? அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, தம்மை தாமே பாருங்க, வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்ன செய்ய? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு, நம்ம சாயலாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும், சிலுவிலே மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன எனக்கு எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அவர் வேண்டிக் கொண்டதை எத்தனையோ தூதர் வந்து அவரை காப்பாற்றிருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் மாற்ற முடியாது. ஒரு வார்த்தை சொன்னா மனிதன் ஒண்ணுமே இல்லை. ஆனால் என்ன செய்ய? சிலுவை மரண பரிந்து தன்னைத்தானே என்ன செஞ்சாரா? தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, தேவன் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆண்டவரை இயேசுக்கு பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேல என்ன செஞ்சாரா? அவரை உயர்த்தினார். அருமையானவரை நம்ம உயர வேண்டுமா? நம்ம தாழ்த்தப்பட, நம்ம தாழ்த்த வேண்டும். ஒன்று இல்லைங்கிற உள்ளத்துல எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கு. நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நம்மளுடைய கருத்துல களிமண், உண்மையாவே நம்ம களிமண் தான். நம்ம என்ன நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒன்றுமில்லைன்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். முதல்ல அவர் செவம் பண்ணும் போது உயர்த்துறார். ரெண்டு நீதிமானமா இருக்கும்போது தேவன் உயர்த்துறார். மூன்றாவதாக தன்னைத்தானே தாழ்த்தும் போது உயர்த்துவார். ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்மையோடு கெஞ்சி கேட்கும்போது தேவன் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நான்காவதாக தேவன் யாரை உயர்த்துறாரு பாருங்க. சங்கீத புஸ்தகம் 147 சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். கர்த்தர் 4வது யாரை உயர்த்துறாரு? சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். நமக்கு சாந்த குணம் வேணும். ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாரும் ஆண்டவரே. மோசே பார்த்து சொல்றாரு, சாந்த குணமா இருந்தாரா. எண்ணாம் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க. எண்ணாம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். மோசையானவர் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தார். எப்படி இருந்தாரா? மிகுந்த சாந்த குணமுள்ளவராக இருந்தார். அதனால்தான் தேவனாய் கர்த்தர் அவர் முகமுகமாய் பேசினார். அருமையானவரே, ஆண்டவரை கேட்க வேண்டும். நம்ம பட்டு பட்டுன்னு பேசுறது முக்கியம் இல்லை.
யாருமே நம்ம பட்டுன்னு பேசக்கூடாது, யாருமே டப்புன்னு பேசக்கூடாது, யார்ட்டுமே நம்ம கோப்படக்கூடாது. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு, உண்மை போல சாந்த குணத்தை எனக்கு தாரு ஆண்டவரே. மோசே சாந்த குணமா இருந்தாரு, ஏசப்பா நீங்களும் சாந்த குணமா இருந்தீங்க, எனக்கு இந்த சாந்த குணத்தை தாரு அப்படின்னு நம்ம ஆண்டவரை கேட்கணும். எனக்கு சாந்த குணத்தை தாரு ஆண்டவரே. ஆதிபக்தர்கள் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. மோசே சாந்த குணமா இருந்தார், நீங்க சாந்த குணமா இருந்தீங்க, எனக்கு அது சாந்த குணத்தை தாரு, உண்மை போல என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை அருமையானவர்களே. உலகம் நம்மளை கைவிடும், உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போயிடும். இந்த உலகத்தை என்ன பொருள் எல்லாமே சேர்த்து வச்சாலும் நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. ஒன்னும் கொண்டு வந்ததில்லை, ஒன்னும் கொண்டு போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதி பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல சார்ந்த குணம், மோசே போல சார்ந்த குணமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியிலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதா? வெளியேறப்பட்டது. சாந்தம், அமைதி நம்ம இருதயத்தில் மறைந்திருக்கும் போது அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது? வெளியேறப்பட்டது. நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே, சாந்தம் அமைதியுள்ள ஆவி எனக்கு தாரும் அப்பா, எனக்கு தாரும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் சாந்தமோ மன தாழ்மையா இருக்கிற. வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரா? சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்னு சொன்னார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன் இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. தேவனத்தில் கேட்கணும், ஆண்டவரே நீர் எப்படி ஆண்டவர் சார்ந்த குணமா இருந்தீங்க, எனக்கு போதியமாப்பா அதுன்னு சொல்லி என் நுகத்தங்களை ஏற்றுக்கணும். என்னிடத்துல என்ன செஞ்சிருங்க? கற்றுக்கொள்ளுங்க. இந்த வாசிமாது நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கத்துட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தாரு, நீங்க சாந்த குணமா இருக்கீங்களே எனக்கு சாந்த குணத்தாரு. சாந்த குணம் அமைதிதான் தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு. 147 சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார். கர்த்தர் யாரை உயர்த்துறாரு? சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். யாரை உயர்த்துறாரு? அவரை நோக்கி கூப்புறங்களை உயர்த்துகிறார். 2வது நீதிமானை உயர்த்துகிறார். 3வது தாழ்மையுள்ளவங்களை உயர்த்துகிறார். 4வதாக யாரை உயர்த்துகிறார்? சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சாந்த மனத்தாழ்மை உள்ளவராக இருந்தார். நமக்கு சாந்த குணம் கேட்கணும். ஆண்டவரே உங்களை போல என்னையும் சாந்த குணத்தை எனக்கு தாருமப்பா, சாந்த குணங்களை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளால முடியாது, பலத்தினால அல்ல, பராகிருத தேவ ஆவினால முடியும். ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரும், உங்களை போல என்னை மாற்றுன்னு கேட்கணும். 5வதாக கர்த்தர் யார் உயர்த்துறார் பாருங்க. தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன சொன்ன? கர்த்தர் உயர்த்தினார். அவங்க எப்படி இருந்தாங்க? உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் உயர்த்தினார். உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க. 28வது வசனம், தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது
நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர தம்முடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். என்ன செஞ்சிட்டாரு? விடுவித்தார். ஹல்லேலூயா. நம்ம தேவனையே நம்ப வேண்டும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம தேவனை மாத்திரம் நம்ப வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். என்ன பிரச்சனை, என்ன பத்திரம் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்ன செஞ்சாங்க? அக்கினியில தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்பினாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை என்ன செய்யல? தள்ளிட்டாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளைய தள்ளி தேவனை மாத்திரம் என்ன செஞ்சாங்க? நம்பி இருந்தாங்க. அருமையானவர்களே, நம்மள அதனால அந்த நாளுக்குள்ள வந்து விட்டோம். என்ன செய்ய போற? நம்ம வாழ்க்கையில கர்த்தரை மாத்திரம் நம்ப வேண்டும். ராஜாவுடைய கட்டளை தள்ளிவிட்டு தேவனை மாத்திரம் நம்பினார்கள். ஹல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்களா? எந்த சூழ்நிலையும் கர்த்தரை மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கட்டாயம் நம்மள தேவன் உயர்த்துவார். 39 சங்கீதம் 7வது வசனம். இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம்ம சொல்லுமா? இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்து, நீரே நம்பிக்கை. கர்த்தர் நம்பிக்கை. சிலர் வியாதி வந்தா கயிறு கட்ட போவாங்க, சிலர் வியாதி வந்தா அங்க போடுவாங்க, இங்க போடுவாங்க. அது இல்ல, சங்கீதக்காரர் சொல்ற, கர்த்தாவே நீரே நம்பிக்கை. நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கேன். கயிறு கட்ட போடுவாங்க, இன்னொரு பிரச்சனை இன்னொரு இடத்துக்கு ஓடுவாங்க. அருமையானவர்களே, கர்த்தரே நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில உயர்வு வரும். முதலாவது நம்ம சேவமோன்வே தேவன் உயர்த்துகிறார். நம்ம நீதிமான தேவன் நம்மளை மாற்றும் போது நம்மளை உயர்த்துகிறார். மூன்றாவதாக நம்ம தாழ்மையா இருக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஐந்தாவதாக அவரே நம்பி அவரே நம்ம செவிக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். நம்ம நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறோம்? என்ன வந்து பார்க்கல, எதாவது நடக்குதான்னு பார்க்கலாம் இருக்கிறோமா? இல்ல கர்த்தர் தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார், பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. எழுந்து ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் ஒரு மனிதனை தாழ்த்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் அவனை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. சொல்வோமா? ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். எந்த நிலையில் இருந்தாலும், தொழில், வியாபாரம், படிப்பு, இன்னும் நம்முடைய அனைத்து காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் நம்ம உயர்த்துவேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் 5 விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவர் நோக்கி ஜெபிக்கிறவர்கள். தாவீது கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் தாவீதின் தலையை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் கேட்டோம். அப்படி என்றால் என்ன? யார் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார்களோ கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை உயர்த்துகிற தேவன். கர்த்தர் நோக்கி கூப்பிடுவர்களை அவர் உயர்த்துகிறார். நீதி ஜனத்தை உயர்த்தும். யாரெல்லாம் நீதிமான்லாம் வாழ்றோமோ, ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழுகிறோமோ, அவர் சொன்ன கட்டளைகளெல்லாம் கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை செய்கிறோமோ, அது நமக்கு நீதியா இருக்கும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது நமக்கு நீதி உண்டாகும். நம்முடைய நீதியெல்லாம் கந்தை அழுக்குத்தான். ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தையில் நாம் கேட்டு நடக்கும் பொழுது அது நமக்கு நீதியாக இருக்குமாம். ஹல்லேலூயா. அந்த நீதிமான்களை கர்த்தர் உயர்த்துகிறாராம். மூன்றாவது, தாழ்மையுள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நான்காவது, சாந்த குணம் உள்ளவர்களை, மோசே சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து
சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருந்தா, சாந்த குணம் உள்ள அந்த ஆவி, அந்த அமைதியின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது சாந்த குணமுள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள், ராஜாவின் கட்டளையை தள்ளினார்கள், கர்த்தரை தவிர வேற யாரையும் அவர்கள் வணங்கவில்லை. எனவே கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். ராஜாவின் உள்ளத்திலே பேசி ராஜாவை கொண்டு கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் கரம் பிடிப்பார், கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் கரம் பிடிப்பார், கலங்காதே மனமே, நீ கலங்காதே மனமே. பரிசுத்த வாழ்வு வாழ்ந்திடவே பாசமாய் உன்னை அழைக்கின்றார், பரிசுத்த வாழ்வு வாழ்ந்திடவே பாசமாய் உன்னை அழைக்கின்றார். யோசேப்பை உயர்த்தின தேவனவர் உன்னை பெரியவனாக்கிடுவார். யோசேப்பை உயர்த்தின தேவனவர் உன்னை பெரியவனாக்கிடுவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் கரம் பிடிப்பார், கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் கரம் பிடிப்பார், கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கர்த்தரின் ஊழியம் செய்திடவே கனிவுடன் உன்னை அழைக்கின்றார். கர்த்தரின் ஊழியம் செய்திடவே கனிவுடன் உன்னை அழைக்கின்றார். உலகினில் உந்தன் பெயர்தனையே புகழ்ச்சியாக்கி உயர்த்திடுவார். உலகினில் உந்தன் பெயர்தனையே புகழ்ச்சியாக்கி உயர்த்திடுவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் கரம் பிடிப்பார், கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. எல்லாரும் சொல்லும், ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு உயர்வு வேண்டும், ஆண்டவரே என்னை உயர்த்த வேண்டுமே, இன்று என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, ஜெபிக்க அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, நீதிமானாய் மாற என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, தாழ்மை உள்ளவனாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, சாந்த குணம் உள்ளவனாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உண்மையே நம்ப என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா? அனுதினம் அவனிடம் வாழ்ந்திடவே அர்ப்பணம் என்று செய்திடுவாய். அனுதினம் அவனிடம் வாழ்ந்திடவே அர்ப்பணம் என்று செய்திடுவாய். தானியேல் போல உன்னையுமே தாழ்மையில் நின்று உயர்த்திடுவார். தானியேல் போல உன்னையுமே தாழ்மையில் நின்று உயர்த்திடுவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் கரம் பிடிப்பார், கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் கரம் பிடிப்பார், கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. ஆம், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் உன் கரம் பிடிப்பார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. அழுதிடம் அவரிடம் வாழ்ந்திடவே இன்னைக்கு அர்ப்பணம் செய்வீங்களா? ஆலையில் கேட்ட செய்தியை நாம கர்த்தருக்கு அதை ஒப்புக்கொடுத்து சோம் பண்ணுவோமா? நம்ம கேட்ட வார்த்தையின்படியே வாழ அர்ப்பணிப்போமா?
கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுங்க. நன்றி பரலோக பிதாவே, இன்றைக்கு எங்களை உயர்த்துவதாய் வாக்கு கொடுத்தீரே. கர்த்தர் உயர்த்துகிறவர் என்று சொல்லி கேட்டோம் ஆண்டவரே. அப்ப எங்களையும் நீர் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை உயர்த்துவீராக. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார் என்று பாடினோமே. எங்களை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னை உயர்த்தும் ஆண்டவரே என்று இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தயவாய் கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. அப்ப அனுதினமும் நாங்கள் ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, இரவு பகலாய் உம்மை நோக்கி கூப்பிட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்துவீராக, அதற்குரிய கிருபை தருவீராக. தாவீதின் தலையை உயர்த்தின கர்த்தர் எங்கள் தலையை உயர்த்தணும் நாங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. நீதி ஜனத்தை உயர்த்தும் என்று சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையில் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பீராக. உங்க ரத்தத்தினால் எங்களை முற்றிலும் கழுவீராக. நீர் சொன்ன அனைத்து கட்டளையிலும் கைக்குள்ள சாவதானமா இருக்க நாங்கள் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறீரே. எங்களுக்கு மன தாழ்மையை கர்த்தர் இன்றைக்கு தயவாய் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறீரே. எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நீடிய சாந்தத்தை தாருமையா என்னிடத்தில் கற்றுக்கொள்ள என்று சொன்னீரே. அப்பா, உம்மிடத்தில் இருக்கிற மன சாந்தமுள்ள அந்த அமைதியுள்ள ஆவி எங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தானியேல் வாழ்க்கையிலே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையிலே ராஜாவின் கட்டளையை தள்ளி அவள் வேறு யாரையும் பணிந்து சேவியாமல் என் கர்த்தரையே பணிந்து சேவித்து உம்மை நம்பி இருந்தது போல இனி வரும் காலங்களில் என்ன உபத்திரம் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உம்மையே சேவித்து கர்த்தர் ஒருவரைக்கே ஆராதனை செய்ய எங்களை நீர்த்தானே ஆசீர்வதிக்க வேண்டுமா எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் கடந்து வருவீராக. உயர்த்துகிற கர்த்தர் இப்ப இறங்கி வருவாராக. உயர்த்துகிற கர்த்தர், ஆமென், சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கரம் கடந்து வருவதாக. இப்போது கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்படி இறங்கி வருவதாக ஆண்டவரே. அவள் கையிடுச்சுகிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், இன்னும் எல்லா காரியங்கள், படிப்பு காரியங்கள், எல்லா குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் இப்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி, 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 நன்றி. எல்லாருக்கும் கூப்பிடலாமா? ஆமென். தாவீதை உயர்த்துவதற்கு காரணம், கர்த்தர் தாவீதை உயர்த்துவதற்கு காரணம், தாவீதுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தர் தானியேலை உயர்த்துவதற்கு காரணம், தானியேலுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். சொல்லமா, என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லாம் கூப்பிடலாமா? ஹல்லேலூயா. வாய் திறந்து சொல்லுங்க, என்னை ஆனந்த தைலத்தினால் அப்பா இப்ப அபிஷேகம் பண்ணுங்க. வெறுமையா வந்து வெறுமையா போக கூடாது ஆண்டவரே. கூப்பிடலாமா? ஆவியானவரே கூப்பிடுங்க. இந்த கடைசி நேரத்தில் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு செல்லுங்க. அபிஷேகம் யார் யாருக்குள்ளாம் வருமோ அந்த அபிஷேகம் நிச்சயம் ஒரு மனிதனை உயர்த்தி விடும். இடைவிடாமல் ஜெபிக்க வைக்கும். ஆமென். கர்த்தரையே நம்ப வைக்கும். கர்த்தரிடம் எப்பொழுதுமே பேச வைக்கும். பொறுமையுள்ளவனாய் சாந்தமுள்ளவனாய் மாற்றும். அந்த அபிஷேகம் நமக்குள் கடந்து வரும் பொழுது நம்மை மனத்தாழ்மை உள்ளவர்களாக மாற்றும். நீதி நிறைந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக நம்மை மாற்றும். எனவே எல்லாரும் சொல்லுங்க, வாங்க ஆவியானவரே. சத்தத்தை உயர்த்தி ஒரே குரலிலே ஒரே மனதாக கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே.
ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மட்டும் மகிப்படுத்துங்க. அல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என்ன வியாதியோட இருந்தாலும் தயவாக இப்போ ஒரு விஷயம் தொடும் ஆண்டவரே. வியாதி நீக்கி போடுங்க, வியாதியை நீக்கிருங்க, நோயை நீக்கிருங்க, பலத்தை நீக்கிருங்க. மந்திரம் செய்வனை எல்லாம் இயேசுகிற உடைத்து போடுங்க, பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்குங்கப்பா, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலையாக்குங்கப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க ஐசப்பா. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பைத்தை தாரும். சமலாத குடும்பத்தில் சமான் தாரும். குடிக்கிற குடும்பங்களை விடுதலையாக்குங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழில் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்ற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் வாலிபர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க. உள்ளத்துல எழுப்புற உயிர்மைக்கே தாரு சுவாமி. ஒவ்வொரு வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து உண்மையை ஏற்றுக்கொள்ளட்டும். சிவுள்ள சாட்சியாய் வாழ கிருபை தர முடியாது செபிக்கிறோம். சிவுள்ள சாட்சி சொல்லத்தக்க அற்புதங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்ப சிவுள்ள சாட்சி எழுப்புங்க ஆண்டவரே. பெற்ற நன்மையை மறக்காத சாட்சி சொல்லத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் இயேசு நாமத்தில் தாழ்மையை கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம். எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Konoor, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 94430-78019 and 7598112435. Our email address aswinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.